ஹாய் தமிழ் உறவுகளே, நான் தான் உங்கள் நசீர் விஜய் டாம் யூடியூப் சேனல். எனக்கு ஆதரவு தந்த அனைத்து வேர்ல்டு மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தேங்க் பண்ணிக்கிறேன். வருகிற பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தமிழக வெற்றி கழக மாநாடு, 2வது மாநாடு தலைவர் விஜய் அவர்கள் பரபரப்பாக அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள். அநேகமாக திருநெல்வேலி மாவட்டங்களிலே மாநாடு நடத்துவதாக செய்திகள் உலா கொண்டிருக்கிறது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக எத்தனையோ பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது விமர்சனங்கள் இருக்கின்றது. செய்தியாளர்களை சந்திப்பதில்லை, பொதுவெளியிலே வந்து போராடுவது இல்லை என்று. தவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்காக மட்டுமே மருந்தாக இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பந்தத்திலே அவர் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அருமை தங்கை, மிக மோசமான சம்பவங்கள் அது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த சம்பவத்தை செய்த ஞானசேகரனை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படும். அவருக்கு தகுந்த தண்டனையை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். அதேபோல் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் வீரியமாக தமிழ் மக்களுக்காக போராட்டக் களங்களிலே வர வேண்டும். அது சம்பந்தமான விஷயங்களிலே அவர் இன்னும் ஆர்வம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருகின்ற 2026 தமிழக அரசாக தவேகா அமைய வேண்டும் என்பதிலே மக்கள் அனைவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். நெகட்டிவான கமாண்டும் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் இத்தனை ஆண்டுகளாக, 70 ஆண்டுகளாக இந்த தமிழ் மக்களை ஆண்டதை நம்ம பார்த்தோம். அரசு என்பது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலேயாவது உதவியாக இருந்திருக்கிறதா சொல்லுங்கள். அடுத்து பொங்கல் வருகின்றது. இந்த பொங்கலுக்கு கூட நம்ம சொந்த காசில் பொங்கலை கொண்டாட முடியாத அளவுக்கு இவங்க ஃப்ரீ என்று, இலவசம் என்று கரும்பும் சர்க்கரையும் அரிசியும் தருவார்கள். அதுவும் இந்த ஆண்டு இல்லை.